Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட விஒம் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இவ்வளோ நாள் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. உங்களால் வந்து சரியாக ஆன்லைன் ஒர்க்கிங் வந்து பண்ண முடிஞ்சுச்சு. ஆனால் இப்போ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் இந்த விஒம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆகுதில்ல. அப்படியே இந்த விஒம் ஆப் ஓப்பன் ஆகுனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஆன்லைன் பேங்கிங் பண்ணுறப்போ வந்து ஒட்டுவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷூ ஆகுது. இல்லாட்டி இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக வந்து ஆன்லைன் பேங்கிங் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் விஒம் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் விஒம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, இந்த விஒம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின பிறகு அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல காட்டுதான்னு பாருங்கள். அப்படி காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட எப்பயுமே வந்து பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நல்லோம். அதனால நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் வந்து சர்ச் பாரில் நீங்கள் விஒம் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர்ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபோர்ஸ்டாப் வந்து பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் காட்டும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த விஒம் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் உங்கள் லொகின் எல்லாம் கொடுத்து லொக் ஆகிட்டு ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட வந்து உங்களால் வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூலை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் ஒரு க்ளீன் ஆப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் இந்த விஒம் ஆப்பை வந்து திரும்ப யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால கூட வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.